ஹாய் காய்ஸ் 2-3 டேஸாக உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால தான் வீடியோஸ் நம்ம சேனலில் வரல. ஒமானில் இருக்கும்போதாவது செட் ஆச்சு. இங்கே வந்து ஊருக்கு வந்த உடனே தம்பிக்கும் உடம்பு முடியல, எனக்கும் உடம்பு முடியல, மாற்றி மாற்றி உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனோன்னா பிச்சாவரம் தான் போயிருந்தோம். பிச்சாவரத்தில் வந்து எங்கன்னா தெற்கு பிச்சாவரம். இங்கே வந்து அக்கா வீடு இருக்குது. அக்கா வீடு இல்லாமல் சித்தி வீடு, அப்புறம் ஆத்தா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன் இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரிலேஷன் தான். லீவ் விட்டால் இங்கே தான் வருவோம், ஜாலியாக இருக்கும். முன்னாடிலாம் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இந்த கோவில் வந்து அங்கே ஃபேமஸான கோவில். இந்த கோவில் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு சித்தி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால சும்மா அப்படியே நடந்து, பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து போயிட்டு இருந்தோம். நான், அக்கா, அப்புறம் ஹஸ்பண்டு எல்லோரும் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஃபுல்லாக கடல கொள்ளை தான். இதுமாரி வேர்க்கடலை போடுவாங்க. இதுதான் கடல கொள்ளை. அப்புறம் போனோடனே சித்தி நிறைய ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஐட்டமும் டிஃபன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா வீட்டில் வந்து ஃபிஷ்லாம் வாங்கியிருந்தாங்க. அங்கே தான் ரொம்ப ஃபிஷ்ஷெலாம் சீப்பாக கிடைக்கும். அதனால் நிறைய மீன், அப்புறம் ப்ரான் இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இது வந்து மடவை மீனாக 250 ரூபாய் இந்த மீன். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சின்ன மீன் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த பெரிய மீன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ரான் 250 ரூபா. அப்புறம் அந்த விரால் மீன் இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. மதியம் தான் லஞ்சு. ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் வந்து நீ சமைக்காத, அக்கா சமைக்கிட்டு உன் சமையல் சாப்பிட்டு போர் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அக்கா தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நண்டு வறுவல், இது நண்டு குழம்பு, நண்டு குழம்பு, இது மீன் குழம்பு, இது வரத்து மீன், இது சோறு. பாய் சொல்லு. லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் போல் அப்புறம் பக்கத்தில் பீச் ஒன்று இருக்குது. அது பேர் கொடியம்பாளையம் பீச்சு. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி பீச்சுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் ஒரு பாலம் இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு போட் வந்துச்சு. அப்புறம் அந்த தாத்தாக்கு ஹாயெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். அந்த தாத்தாவை ஹாய் காட்டிட்டு போனாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பீச்சுக்கு போன உடனே என் பையன் ஓட ஆரம்பிச்சிட்டான். பிடிக்கவும் இல்லை, தண்ணியில் ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்து விளையாட வச்சுட்டு இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை தூக்கி சுற்ற சொல்லி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னை தூக்கி தண்ணியில் போட போயிட்டாங்க. அப்புறம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கே போனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.